அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றகரமாக சென்று கொண்டிருப்பதாக தற்போது ஓமான் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றகரமாக சென்று கொண்டிருந்தாலும் சவுதி அரேபியா ஏமன் இடையே இடம்பெறக்கூடிய மோதல்கள், ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் அசம்பாவிதங்கள் மிகப்பெரிய பதற்றத்தை பிராந்தியத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றன. உக்ரைன் மீது ரஷ்யா இதுவரை இல்லாத மிக கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான உலகின் பிந்தைய சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். இன்றைய தினம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது திடீரென ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டதா என்று அஞ்சும் வகையில் துபாயில் இருக்கக்கூடிய ஜெபல் அலி தொழிற்பகுதியில் அடுத்தடுத்து பல வெடிப்பு சம்பவங்கள் பரவலாக இடம்பெற்றன. இது தீ விபத்து காரணமாக இடம்பெற்றதா அல்லது தாக்குதல்கள் ஏதாவது நடைபெற்றதா என்று விசாரணைகள் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் அடுத்தடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மிக முக்கியமான பகுதிகளில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவங்களை அடுத்து அங்கு பாதுகாப்பு சைரன்கள் ஒலிக்கப்படப்பட்டது மட்டுமல்ல, அங்கு மக்கள் உசார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். 7 இடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. ஜெபல் அலி துறைமுகம் அருகே இருந்து அடர்த்தியான கரும்புகை வானத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அங்கு தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏதோ ஒரு தற்செயலான விபத்து சம்பவமா அல்லது துறைமுகத்தில் ஏற்பட்ட ஏதாவது அசம்பாவிதமா அல்லது துபாயின் மீது ஏதாவது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதா என்ற விடயங்கள் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஹார்முஸ் ஜலசந்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதலை தணிக்கும் வகையில் ஓமான் கத்தாரினுடைய மத்தியஸ்தத்தில் முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும், இம்முறை அமெரிக்க பிரதிநிதிகளுடன் நேருக்கு நேர் பேசுவதற்கோ ஓரிடத்தில் ஒன்று கூடி பேசுவதற்கோ எமக்கு விருப்பம் கிடையாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதால் தற்போது பேச்சுவார்த்தைகளில் ஓமன் மத்தியஸ்தர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் இடையில் ஈரானின் செய்தி குறித்து பேசப்படுகின்றது. இதில் சாதகமான பல விடயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியினுடைய முழுமையான கட்டுப்பாட்டை அல்லது கண்காணிக்கும் கட்டுப்பாட்டை ஈரானுக்கு வழங்குவது தொடர்பாக சாதகமாக அமெரிக்கா கருத்துக்களை வெளியிட்டிருப்பதால் விரைவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று நம்பப்படுகின்றது. ஆனால் இந்த அமெரிக்காவையும் ட்ரம்பையும் நம்ப முடியாது. இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு கூறுவார்கள். இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியினுடைய கட்டுப்பாட்டை முற்றாக ஈரானிடமே விட்டு விடுவதுதான் அமெரிக்காவினுடைய மனநிலையாக இருக்கின்றது. அவர்களாக விரும்பி ஈரானிடம் விட்டு கொடுக்கவில்லை. இயன்றவரை அத்தனை இராணுவ பலங்களையும் பயன்படுத்தி விட்டார்கள், அத்தனை இராயதந்திரங்களையும் பயன்படுத்தி விட்டார்கள், முடியவில்லை. ஹார்முஸ் இது எங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசம், எங்களுடைய இறையாண்மை, இதை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அமெரிக்கா வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி என ஈரான் ஆரம்பம் முதலே தெரிவிக்கின்றார்கள். அதே நிலைப்பாட்டில் தான் இன்று வரை இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஹார்முஸினுடைய கட்டுப்பாடு ஈரானுக்கு விட்டு கொடுக்கப்பட்டால் சட்ட ரீதியாகவே ஈரான் அங்கு சுங்கச்சாவடி அமைப்பதா, சுங்க கட்டணம் வரி வசூலிப்பதா, ஹார்முஸினூடாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு சேவை கட்டணம் வசூலிப்பதா என ஈரான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சட்டபூர்வ அதிகாரம் கிடைக்கும். எனவே ஈரான் இந்த இடத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை முன்னேற்றகரமாக சென்று கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகிய பின்னணியில் எண்ணெய் சந்தையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய்க்கு $75 குறைந்திருக்கின்றது. இதுவரை இல்லாத ஒரு குறைவு. எனவே எண்ணெய் வர்த்தகத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. கச்சா எண்ணெய் குறைந்தால் அது நிச்சயமாக உலக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இருந்த போதிலும் மத்திய கிழக்கு வர்த்தக பாதைகளின் இயல்பு நிலை, தொடர்ச்சியான கப்பல் போக்குவரத்து குறித்து சவுதி அரேபியாவும் அமெரிக்க பிரதிநிதிகளும் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றம் தணிந்தாலும் கூட வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கடல் போக்குவரத்தில் பாதிப்புகள் ஆரம்பித்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் உடைய விட்டு கொடுப்பு அல்லது அமெரிக்காவினுடைய தோல்வி என்று சொல்லலாம், ஹார்முஸில் ஈரானினுடைய உறுதியான அல்லது அதிகாரபூர்வமான கட்டுப்பாட்டுக்குள் வரும் சூழ்நிலையில் அடுத்து ஒரு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக ஈரான் IRGC அமைப்புடன் மிக முக்கியமான தொடர்பில் இருக்கக்கூடிய ஃப்ளை பக்தாத் ஏர்லைன்ஸ் மீது 2024ஆம் ஆண்டு விதிக்கப்பட்ட அத்தனை பொருளாதார தடைகளையும் அமெரிக்க கருவூலத்துறை திடீரென நீக்கி இருக்கின்றார்கள்.
இதுவரை ஈரான் மீது இன்னும் பொருளாதார தடைகளை போடப் போகின்றோம், ஈரானை நசுக்கப் போகின்றோம், ஒடுக்கப் போகின்றோம், ஈரான் தேசத்தை கற்காலத்துக்கு அனுப்பப் போகின்றோம் என்று கொக்கரித்த ட்ரம்பும் கூட்டாளிகளும் ஈரான் மீது போடப்பட்ட பொருளாதார தடைகளை ஒவ்வொன்றாக எடுக்கும் நிலைக்கு ஈரான் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான விடயம். எனவே ஈரானுக்கு இது ஒரு ஃப்ளை பக்தாத் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஈராக்கில் மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் செயற்படக்கூடிய இந்த IRGC-யினுடைய துணை அமைப்பு மீது எடுக்கப்பட்ட தடை ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான விடயமாக காணப்படுகின்றது. ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு பதற்றம் தணிந்து ஒரு சுமூகமான நிலை வரலாம் என அனைவரும் எதிர்பார்த்தால், செங்கடலின் ஜான்பு கடற்கரை அருகே ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை. சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான வாஃபா 8 என்ற எண்ணெய் கப்பல் மீது கவுதிகள் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தி அதை மூழ்கடித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். எனவே ஈரான் அமெரிக்கா இடையிலான பஞ்சாயத்து முடிவுக்கு வந்தாலும் கவுதி படைகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான பஞ்சாயத்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. கவுதிகள் மிக பிரமாண்டமான சவுதியினுடைய கப்பலை யான் ஃபோ கடற்கரை அருகே வாஃபா கப்பலை மூழ்கடித்திருக்கின்றமை சவுதி அரேபியாவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சவுதி அரேபியா எங்களுடன் முறையான பேச்சுவார்த்தை நடந்து ஒரு உடன்பாட்டுக்கு வராவிட்டால் சவுதி கப்பல்கள் எவையும் இந்த கடல் வழியாக செல்லவும் கூடாது, எங்களுடைய கடலுக்குள் நுழையவும் கூடாது, நாங்கள் தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை என்று கவுதிகளினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. நேற்று இந்திய கப்பல் ஒன்றும் கவுதிகளால் மூழ்கடிக்கப்பட்டது. 16 மாலுமிகள் ஓமான் கடற்படையால் மீட்கப்பட்டார்கள். இன்று ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எங்களுடன் அமைதியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாட்டை எட்டுவோம். எங்கள் மீது ஏமன் மீது விதித்திருந்த கடல் வான்வழி முற்றுகையை நீங்கள் நிறுத்துங்கள், நாங்களும் ஒரு உடன்பாட்டுக்கு வருவோம் என்பது சவுதிக்கு கவுதிகள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது. லெபனானில் நிலை கொண்ட இஸ்ரேலிய படைகளுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். நேற்றைய தினம் ரோந்து நடவடிக்கையில் தெற்கு லெபனான் பகுதியில் சென்று கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவ டேங்கி ஒன்று கட்டிடம் ஒன்றில் வைக்கப்பட்ட வெடிகுண்டு ஒன்று வெடித்ததில் வெடித்து சிதறியது. அதில் 2 இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் கொல்லப்பட்டதுடன் 8 பேர் வரை காயமடைந்துள்ளார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நேற்றைய தினம் குறிப்பிட்டார், லெபனான் மண்ணை விட்டு கொடுப்பதற்கோ அல்லது லெபனான் அரசு ஒரு உடன்படிக்கை செய்வதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். லெபனானின் அத்தனை நிலங்களையும் இஸ்ரேலுக்கு விட்டு கொடுத்து விட்டு லெபனான் கைகட்டி அமெரிக்கா இஸ்ரேல் முன்னால் நிற்காது என்பதை நயீம் காசிம் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் லெபனானில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல், 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலும் பதிலுக்கு வழக்கமான பாணியில் பொதுமக்கள் பகுதிகள், வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது கண்மூடித்தனமான ஒரு கொடூர தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அதில் பொதுமக்களுடைய உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதாக அல்மேதின் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ரஷ்யா கேவ் மற்றும் உக்ரைனின் சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் மீது நடத்திய மிக கடுமையான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் குறைந்தபட்சம் 17 பேர் கொல்லப்பட்டிருப்பதுடன் 25 பேர் வரை காயமடைந்திருப்பதாக உக்ரைனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, முக்கியமான உணவு மற்றும் தளவாட கிடங்குகள் மிகப்பெரிய அளவில் அழிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் முனையில் தாக்குதல்கள் தீவிரம் அடைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த வாரத்தில் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக இது பதிவாகி இருக்கின்றது. உக்ரைனும் பதிலுக்கு ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ ஆராய்ச்சி மையத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கின்றது. அதேபோல் ரஷ்யாவினுடைய உயர்மட்ட இராணுவ ஜெனரல் ஒருவர் சென்று கொண்டிருந்த காரில் குண்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் காரில் ஏறுவதற்கு சில நிமிடங்களின் முன்பு குண்டு வெடித்து சிதறியதால் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கின்றார். ஏற்கனவே 4-5 ரஷ்யாவின் முக்கிய ஜெனரல்களை ரஷ்யாவுக்குள் வைத்தே குண்டுவெடிப்புகள் மூலம் உக்ரைன் படுகொலை செய்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினமும் கார் குண்டுவெடிப்பில் வெடித்து சிதறினாலும் அந்த ஜெனரல் தப்பி இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதிகரித்திருக்கக்கூடிய ஹேக்கிங் மற்றும் திருட்டு ஆபத்துக்கள், தகவல்கள் திருடக்கூடிய ஆபத்துக்கள் காரணமாக வாட்ஸ்அப் பயன்பாட்டை அதிகாரபூர்வமாக நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக சீனாவினுடைய WeChat-ஐ பயன்படுத்துமாறு பாகிஸ்தான் இராணுவம் தன்னுடைய வீரர்களுக்கு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதாவது இதுவரை வாட்ஸ்அப்பை அனைத்து இடங்களிலும் பாகிஸ்தான் இராணுவம் பயன்படுத்தி வந்த சூழ்நிலையில் வாட்ஸ்அப் ஊடாக தகவல்கள் திருடப்படுவதாகவும் வாட்ஸ்அப்பினூடாக அதன் இருப்பிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தீவிரவாதிகள் இதர சக்திகள் துல்லிய தாக்குதலை நடத்துவதாகவும், எனவே வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய பாதுகாப்பின்மை மற்றும் ஹேக்கிங் சிக்கல்கள் காரணமாக WeChat-க்கு
பாகிஸ்தான் மாறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈரான் வாட்ஸ்அப்பை முழுமையாக தடை செய்திருக்கின்றார்கள். ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் கனி டெஹ்ரானில் வைத்துக் கொல்லப்பட்ட பின்னர் அதற்கு வாட்ஸ்அப் தரவுகள் மிக முக்கியமான காரணமாக கூறப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே வாட்ஸ்அப்பை புறக்கணித்து வீச்சட்டை ஈரான் பயன்படுத்த தொடங்கியிருக்கும் சூழ்நிலையில் பாகிஸ்தானும் அதுபோன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். சீனாவின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் மிரட்டல்களுக்கு எதிர்கொள்ளும் வகையில் தாய்வான் தனது ஹான் குவாங் வருடாந்திர இராணுவ பயிற்சியை பிரம்மாண்டமான முறையில் நேற்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றார்கள். சீனாவின் நேரடி போருக்கு முந்தைய மறைமுக தந்திர நடவடிக்கைகளை முறியடிக்கவும் தாய்வானை பாதுகாக்கவும் 24 மணி நேரம் தடையற்ற பாதுகாப்பு பணிகளை உறுதிப்படுத்தவும் தாய்வான் இராணுவத்தை வலிமைப்படுத்தவும் 10 தினங்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சி நடைபெறும் என தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு போர்க்கப்பல்கள், போர்ப்படகுகள், அதிவேக தாக்குதல் படகுகள், ட்ரோன் படைகளையும் தாங்கள் இந்த பயிற்சியில் மிகப்பெரிய அளவில் இணைத்திருப்பதாக தாய்வான் இராணுவம் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, சீனாவினுடைய தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு நடுவே நாட்டை பாதுகாப்பதற்காக தாய்வான் இராணுவம் தன்னை பலப்படுத்தக்கூடிய மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளையும் எதிர்ப்பு நிலைப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளும் இந்த பயிற்சிகளில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்ற செய்திகளையும் தாய்வான் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான உலக செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.